எம்ஜிஆர் திமுக இருக்கும்போது அவருடைய எல்லா சினிமாக்கள்லையும் அவர் பத்திரிக்கை படிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். என்ன பத்திரிக்கை படிப்பார் தெரியுமா? முரசொலி. எம்ஜிஆர் ஒரு சீன் சும்மா சம்மந்தமே இல்லாம யாரோ ஜெயலலிதாவோ சரோஜாவோ காப்பி கொடுக்குற மாதிரி சீன் ஒரு பத்திரிக்கை படிச்சுட்டு இருப்பாரு. முரசொலி தான் படிச்சுட்டு இருப்பாரு. ஒரே ஒரு படத்துல மட்டும் சங்கே முழங்குன்னு நினைக்கிறேன், முரசொலி இல்ல, தினத்தந்தி படிச்சுட்டு இருந்தாரு. இத்தனைக்கும் எம்ஜிஆருக்கும் தினத்தந்திக்கும் ஆகாது, அப்ப வேற மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் தினத்தந்தி படிக்கிற மாதிரி சீன் வருதே நான் பார்த்தேன். பார்த்தா திமுக அதிக இடங்களில் வெற்றி தலைப்பு செய்தி தினத்தந்தியில. எம்ஜிஆர் படிச்சுட்டே வர்றாரு ஏர்போர்ட்ல. என்னடா தினத்தந்தி படிக்க மாட்டாரு எம்ஜிஆர், அவருக்கு தினத்தந்திக்கும் அவருக்கும் ஆதித்தனாருக்கும் அவருக்கும் அப்ப பிரச்சனை 67ல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தினத்தந்தியே படிக்க மாட்டாரு எம்ஜிஆர், எப்படி படிக்கிறாருன்னு பார்த்தா திமுக அதிக இடங்களில் வெற்றி எம்ஜிஆர் படிச்சுட்டே வர்றாரு. படிச்சுட்டே வந்து லட்சுமி மேல மோதிடுவார், அது வேற சீனு. நான் ஏன் சொல்றேன்னா, எப்படியெல்லாம் நம்மளுடைய கொள்கைகளை இந்த ஊடகங்கள் மூலமாக பரப்ப முடியுமான்னு உங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு மேகலா பிக்சர்ஸ் தெரியும் நினைக்கிறேன், முரசலிமாறன் எடுத்த படம் எங்கள் தங்கம்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கலாச்சார காட்சி, அது கிட்டத்தட்ட நாத்திகம், ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, சிவசேனா எதிர்ப்பு. படம் வந்து 68 70 வந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு ராக்கெட் விடுறது, நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்கால போற எல்லா செய்தியும் அந்த ஒரு பாட்டுல இருக்கும். ஏன் சொல்றேன்னா, தன்னுடைய திரைப்படங்கள், தன்னுடைய செய்தித்தாள்கள் எல்லாவற்றிலும் பகுத்தறிவு கருத்துக்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் பரப்புனதுங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். அதை இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நுட்பமா செஞ்சாங்க. அண்ணாவுடைய வேலைக்காரியா ஓரிரவான்னு தெரியல, அதுல ஒரு காட்சி வரும். அப்போ உட்காருவாரு, நமஸ்காரம் வாங்க, உடனே ஒரு வணக்கம் வார். ஓஹோ, இந்த வணக்கம் சொல்ற கட்சிக்காரங்களா நீங்க? யோசிச்சு பாருங்க, வணக்கம் சொல்ற கட்சி. ஏன் அன்னைக்கு வடமொழி இல்லாம தனித்தமிழ் பேர் வைக்கிறது, வணக்கம் சொல்றது, மகிழ்ச்சின்னு சொல்றது, இதையெல்லாம் உருவாக்குன கட்சி. இவங்க இதை புதுசா ஒரு கட்சிக்காரங்க உருவாக்கியிருக்காங்கப்பா, இந்த தமிழ்லயே பேசுவாங்க. அப்ப எப்படி எல்லாம் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. நமஸ்காரம்னு சொல்லிட்டு இல்ல வணக்கம்னு இவர் சொன்ன உடனே ஓஹோ நீங்க அந்த கட்சிக்காரங்களா? இப்படியாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் திராவிட இயக்கம் வந்து கருத்துக்களை பயந்து இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். வணக்கம் சொல்றது ஒரு பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். தோல்ல துண்டு போறது பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான். Taste the Daily.